என்னடா எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அ, என் தங்கச்சி ஹாஸ்டல்ல சேர்க்கணும். அதான் அத பத்தி டீடைல் விசாரிக்கிறதுக்காக வந்தோம். மேடம். ம். ஆமா மேடம். நாங்களும் அண்ணனோட தங்கச்சிக்காக விசாரிக்க தான் மேடம் வந்தோம். ஏண்டா டேய், விசாரிக்க வந்தவனுங்க எதுக்குடா கதவை உடைச்சீங்க? மேடம் அது டோர் லாக் ஆயிடுச்சு மேடம். பாப்பாலாம் ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க. அதான் போற வழியில கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னாங்க மேடம். நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்காதீங்க மேடம். மேடம், ஆமா மேடம். இல்ல மேடம், அவங்க பொய் சொல்றாங்க மேடம். நீங்க வேணா எங்க வார்டன் மேம் கிட்ட கேட்டு பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மேடம். ஏய், இந்திரா கிட்ட சொல்ற. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். ஆமா மேடம், ரொம்ப அராஜகம் பண்றாங்க. வாரத்துல 2 தடவை ஏதாவது காரணம் சொல்லி பணத்தை கேக்குறாங்க. நீங்க தான் மேடம் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். என்ன போட்டு கொடுக்குறியா? ஏன் முன்னாடியே மிரட்டுற? மேலலாம் கை வைக்காதீங்க. ஏதா இருந்தாலும் சட்ட ரீதியா பாத்துக்கலாம். என்னடா சட்டப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? மேடம் 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 நீங்க பண்ணிருக்கிறதுல எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? மீறி லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்சதுக்கு செக்ஷன் 127ல 7 வருஷம், அராஜகம் பண்ணதுக்கு செக்ஷன் 241ல 5 வருஷம், அமைதிக்கு குந்தவை விளைவிச்சதுக்கு மேடம், என்னடா? அது குந்தவை இல்ல, குந்தகம். ஓ, அதான்டா. என்ன தெரிஞ்சிருக்கு உனக்கு? செக்ஷன் 321ல 3 வருஷம், பூத்தொட்டி, மண்பானை, லைட்ன்னு ஹாஸ்டலோட ப்ராப்பர்ட்டிய டேமேஜ் பண்ணதுக்கு செக்ஷன் 497 4 வருஷம், தனியா இருக்கிற பெண்கள் கிட்ட அநாகரிகமா நடந்துக்கிறது, கதவை உடைச்சு கலவரம் பண்ணது, அந்த பொண்ணோட துப்பட்டாவை இழுத்தது, பொண்ணோட பேக பறிச்சதுன்னு பார்த்தா எல்லாம் சேர்ந்து 35 வருஷம். இல்லனா இப்படி பண்ணலாமா? ஃபுல் ஸ்பெஷல் டீம் இறக்கி உங்களை ஒட்டு மொத்தமா தூக்கிட்டு போய் என்கவுண்டர்ல போட சொல்ற. ஹலோ ஐஜி சார், சாரி சார், இங்க வந்த இடத்துல ஒரு 5 பேரை என்கவுண்டர் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இப்படிலாம் தெரிச்சு ஓடிட்டானுங்க பாத்தீங்களா? என்கவுண்டர்னே சும்மா எகிரி போயிட்டானுங்க பாருங்க. எல்லாருக்கும் சேர்த்து எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா? தேங்க்யூ இந்திரா. தேங்க்யூ இந்திரா. தேங்க்யூ சோ மச் இந்திரா. இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சல்யூட் அடிச்சு சொல்லணும். தேங்க்யூ மேடம். ஏண்டி, நீ வந்தா எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் தான் கால் பண்ணோம். ஆனா நீ எப்படி யூனிஃபார்ம்ல, அதுவும் எப்படி போலீஸ் ஜீப்ல வந்து இறங்குற? இது ஷூட்டிங் ஜீப்டே. ஷூட்டிங் ஜீப்பா? எங்கடி ஷூட்டிங்க்கு போன? அது ஒண்ணும் இல்லடி, என் கிளாஸ்மேட்டோட அண்ணன் ஷார்ட் பிலிம் எடுக்கிறவரு. அதுல போலீஸ் கேரக்டர்ல நடிக்க வேண்டிய ஆளு லாஸ்ட் மினிட்ல வர முடியாம போச்சா. அதான் என் ஃப்ரெண்டு, நம்ம காலேஜ் டிராமால நீ நடிப்பல்ல, வந்து நடிச்சு கொடுத்துட்டு போன்னு சொன்னா. என் போர்ஷன் முடியும் போது கரெக்டா நீயும் கால் பண்ணி இங்க பிஜில ஒரே பிரச்சனை வான்னு சொன்னியா. அதான் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம அப்படியே ஷூட்டிங் ஜீப்லயே வந்துட்டேன். அதுவும் ஒரு வகையில நல்லதா போச்சுடி, நீ வந்து கலக்கிட்ட. அண்ணே, ஆ? தேங்க்ஸ்ண்ணே. ஆ, நீங்க கிளம்புங்க. ஆ, சரிம்மா. இந்திரா, உன்னை இந்த